இது மகளிருக்கான ஆட்சி அப்படின்னுங்கிறாங்களா ஒழிய 100% வந்து மகளிருக்கான உரிமை தொகை வந்து கொடுக்க முடியல அவங்கனால. கொடுத்துட்டாங்க. 1 கோடியே 30 லட்சம் பேருக்கு பயன்படுத்திட்டாங்கல்ல. அப்படின்னா எங்களுக்கெல்லாம் வந்திருக்கணுமே. நிறைய பேருக்கு எங்களுக்கு ஒரு இதுவே வரல. போய் விண்ணப்பம் கொடுக்கறதுக்காக இது செய்யறதுனா அது வந்து நிறைய தடவை ரிஜெக்ட் தான் ஆயிருக்கு நிறைய பேர்த்துக்கு. யாருக்கும் வந்து அதை வந்து எடுத்து பண்ணவே இல்லை. அதனால அது வந்து மகளிர் தொகை வந்து கரெக்டா வரல. எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்திருந்தா நாங்க வந்திருந்ததுன்னு சொல்லி இருந்திருப்போம். இந்த திட்டம் வந்து கரெக்டா வரலங்கிறதுனால இது வந்து ஃபெயிலியர் தான். இது இல்ல மத்திய அரசு வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டாதான் மாநில அரசு வந்து உங்களுக்கு வந்து சுய உதவி குழுல இருந்து எல்லாமே உங்களுக்கு லோன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மத்திய அரசு வந்து குறை சொல்லி நம்ம இது செய்ய முடியாது. மத்திய அரசு சப்போர்ட் பண்றதுனாலதான் மகளிருக்கான எல்லா இது ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறாங்க. அதனால மகளிருக்குன்னுட்டு இடஒதுக்கீடு வந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ்னு ஆணுக்கு ஒரு இவ்வளவு பெண்ணுக்கு இவ்வளவு சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்க அது இல்லாம நீங்க மகளிருக்கு நாங்க இது செய்யலைங்கிறது தவறான விஷயம். மத்திய அரசு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பெண்களுக்கான ஆட்சி முன்னோடியா இருக்கிறதுல வந்து அப்படி இருந்தாருன்னா ஏன் அது வந்து டாஸ்மார்க்கை வந்து இது செய்யல? அதுக்கு இது வந்து டாஸ்மார்க்கை ஒழிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் பெண்களுக்கான எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் கொண்டு வந்திருந்தாருன்னா அது முதல்ல சொல்லலாம். அது எதுவுமே சொல்லாம டாஸ்மார்க்கை ஒழிக்காம முன்னோடிங்கிறது எந்த விதத்துல இதா இருக்கும்? பெண்களுக்கு எந்த விதத்துல செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. டாஸ்மார்க்கை ஒழிச்சிட்டு ஒரு அதாவது கீழ்மட்ட லெவல்ல இருக்கிற எல்லா ஒரு ஜனங்களுக்கும் போய் சேர்ற அளவுக்கு வந்து மகளிருக்கு வந்திருந்ததுனாங்கன்னா இந்த டாஸ்மார்க் ஒழிச்சிருந்தாங்கன்னா அவங்க கணவன்மார்களே வந்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்துருப்பாங்க. ஆனா டாஸ்மார்க்கை ஒழிக்காம எவ்வளவு குழந்தைங்களை இப்ப கூட நம்ம வந்து போன வாரம் ஒரு இது கூலி வேலை செய்யற ஒரு தொழிலாளி வந்து ஒரு அந்த அம்மா கூலி வேலை செய்யறவங்க தான் போட்டு அடிச்சு எங்கிட்ட வந்து காமிச்சாங்க. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ரத்த கட்டு. இது எதனால? இது வந்து குடிகார இதுதான். இதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுவும் ஒரு இதுதான். இந்த டாஸ்மார்க்கை ஒழிச்சாதான் இந்த மாதிரி அடி உதையில இருந்து மகளிரை வந்து காப்பாற்ற முடியும். சென்னை போன்ற பெரிய சிட்டியில மட்டும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சின்ன சின்ன கிராமங்கள்ல போய் பாருங்க. இன்னும் வந்து கிராமத்து பெண்கள் வந்து இன்னும் வளர்ச்சி அடையலை. இன்னும் ரொம்ப ஒரு மலைவாழ் மக்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி அடையாத இதாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தாதான் நீங்கள் வந்து அதுதான் சமூக நீதி. இன்னும் அந்த இதுலேயே நம்ம 1940 இன்னும் இருந்த மாதிரியே மலைவாழ் மக்கள் இருந்தாங்கன்னா இது எப்படி சமூக நீதி ஆகும்? எங்க மெட்ரோ சிட்டியை வச்சு மட்டும் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து சொன்னோம்னா சென்னையை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணுங்க. அப்படின்னா சென்னையை பேஸ் பண்ணுறப்பனா மற்ற எல்லா இதுல இருந்து வர சிட்டிஸ்ல இருந்து வர லேடிஸ் தான் இங்க இருக்கிறாங்க. தமிழ் பேசுற பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க தமிழ் பேசுற பெண்கள் வந்து குறைவா தான் இருக்கிறாங்க. பிபிஓ ஐடி சென்ட்ரலையோ பாத்தீங்கன்னா தமிழ் பேசுற பெண்கள் மட்டுமா இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. அதனால மகளிர் வந்து இங்க அதிகமா வேலை செய்யக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இதுல சென்னையில மட்டும்தான் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்க ஒழிய சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கிறாங்க. மித்த எல்லா இடங்கள்லயுமே இல்ல. அதனால இது வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அவங்க ஊர்லயே சின்ன சின்ன கிராமங்களே அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து அது மூலமா பெண்களை முன்னேற்றி கொண்டு வந்தாங்கன்னா தான் அது வந்து சுயசார்பா இருப்பாங்க.